நான் அமேசானில் ஒரு பொருள் ரொம்ப ஆசாசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் போட்டேங்க. அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் மேக்கர் தான். சரி ஓகே, பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்க அப்படின்னா டக்குன்னு ஆன் பண்ணி சாண்ட்விச்சை வச்சு கொடுத்துர்லாம் அப்படின்ற ஒரு நினப்போடு நான் ஆர்டர் போட்டேங்க. அது சுத்தமாக எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா இல்லை நீங்களே பாருங்கள், நீங்கள் தான் கமெண்ட்டில் ஷேர் பண்ணணும். நான் வந்து பெரிய பிரெட் வைக்கிற மாதிரி இருக்கும்னு வெப்சைட்டில் பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு. அமேசானில் தான் பார்த்துருந்தேன். சரி ஓகே, பெரிய பிரெட் வைக்க முடியும் போல் அப்படின்னு பார்த்தா சின்ன பிரெட் தாங்க வைக்க முடியுது. நான் வச்சதே சின்ன பிரெட் தான், அதுவே கரெக்டாக ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வேகணும்னு நானும் திருப்பி போட்டு திரும்பி பார்க்குறேன். ஏமாந்து தான் மிச்சம். வெந்த பாடே இல்லை. ரொம்ப நேரமாக ஆனில் தான் இருக்குது. இன்டிமேஷன் லைட்டு வேறு கொடுத்துச்சு. நல்லா சூடாயிடுச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் லைட்டு ரெட் லைட்டுன்னு சொல்லிட்டு அது எல்லோ கலரில் லைட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லேசாக செவந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே செவந்துருச்சுன்னு சொல்லி ப்ரெட் மேலே நானும் சாஸை போடுறேன், அதுக்கு மேலே கொஞ்சம் சீஸை போடுறேன். எது போட்டு எல்லாம் மூடி வச்சாலும் 1/4 மணி நேரத்துக்கு இடையில நான் வெந்து ரெடியாகி உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அது பிடிவாதமாக இருந்தது தான் மிச்சம். பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரெட்டு வெந்து வெளியில் வரத்துக்கே 1/4 மணி நேரம் ஆகுது. 1/4 மணி நேரமாக ஒரு ப்ரெட் வெந்துச்சுன்னா இதோட கரண்ட் எவ்வளோ ஆகும் பாருங்கள். ஆக்சுவலாக 2 சைடு வேகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து 1000 சொல்லி வாங்கியிருந்தேன். இதை நான் வேணான்னு சொல்லி ரிட்டர்ன் தான் போட போகிறேன். இதே டபுள் சைடு வேகிறதுமே இருக்குங்க. அதுவும் 1000க்கே ப்ரெஸ்டீஜில் இருக்குது. பட் நான் வந்துட்டு கொஞ்சம் பார்க்காம ஏமாந்து வாங்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு சாண்ட்விச் ரெடி ஆச்சுங்க. இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்களா, ஒர்த் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.